மற்றும் ஒரு அண்மை செய்தி, விடுமுறை நாட்களை மீறிய பள்ளிகளுக்கு எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. மழைக்கால விடுமுறையில் செயல்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. விடுமுறையை மீறி செயல்பட்ட தனியார் பள்ளிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா, வணக்கம். இன்றைய தினம் மழையின் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதாவது எங்கெல்லாம் மழை பாதிப்பு அதிகம் இருக்கும் என அரசு கருதியதோ அந்த இடங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இன்றைய தினம் சென்னை சில மாவட்டங்களில் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மீறி சில தனியார் பள்ளிகள் செயல்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி, அதே போல பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி, இப்படி மாநிலம் முழுவதும் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில தனியார் பள்ளிகள் தடையை மீறி அரசு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பை மீறி செயல்பட்டிருக்கிறார்கள். அதில் பெற்றோர்கள் மூலமாகவும் அதே போல மாணவர்கள் மூலமாகவும் தனியார் பள்ளிகள் இயக்ககத்திற்கு புகார் சென்றிருக்கிறது. நீங்கள் விடுமுறை அறிவித்தும் கூட எங்கள் பள்ளி எங்களுக்கு விடுமுறை கொடுக்கவில்லை என்று கட்டாயம் வந்தே தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் என்று புகார் அளித்திருக்கிறார்கள். எனவே அது தொடர்பாக தனியார் பள்ளி இயக்ககம் சார்பில் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அரசு கொடுத்த விடுமுறையை மீறி செயல்பட்ட அந்த தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பரிசீலித்து வருவதாகவும், முதற்கட்டமாக அந்த பள்ளிகளிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பள்ளிகள் கொடுக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் அந்த தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இனி வரும் காலங்களில் எந்த பள்ளியும் அவ்வாறு செயல்படக்கூடாது, அரசு விடுமுறை அறிவித்தால் அந்த விடுமுறையை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும், மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதிதான் இது போன்ற விடுமுறைகள் கொடுக்கப்படுகிறது, அதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.